எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டும், ஜல்லிக்கட்டில் மிக முக்கிய அம்சமான வாடிவாசல் கடைசியாக திறந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்கிற ஏக்கம் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாது தலைநகரான சென்னை தொடங்கி மாநிலத்தின் கடைசி கடைக்கோடி பகுதியான கன்னியாகுமரி, ராமநாதபுரம் வரை குரல்கள் ஒலித்து வருகின்றன. நேற்றைக்கு இளைஞர்கள் தானாக திரண்டு ஆயிரக்கணக்கில் கூடி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு பேரணியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டிற்காக ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசிற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழர் பாரம்பரியத்தோடு கலந்துவிட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் அரசியல் சர்ச்சைகளில் சிக்கி ஆண்டுதோறும் நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிலையில், பொங்கல் பண்டிகை இன்னும் ஒரு வாரத்தில் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டாவது வாடிவாசல் திறக்குமா என்கிற ஏக்கமும், திறப்பதற்கான வழிகள் என்ன என்பது குறித்த கருத்துக்களோடும் இன்றைய நேர்பட பேசு அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்ட காரணமாக இருந்த கேரன் வெல்ஃபேர் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த திரு நாகேந்திர பிரபு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் திரு தீரன் ஆகியோர் இணைகின்றனர். அதே போன்று நமது கோவை அரங்கத்திலிருந்து இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர். இன்னும் சற்று நேரத்தில் ஹிப்ஹாப் தமிழா என்கிற தனது பாப் இசை பாடல் மூலம் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசி வரக்கூடிய திரு ஆதி நம்மோடு இணைய இருக்கிறார். இவர்கள் அனைவரும் விவாதத்துக்கு வரவேற்று தொடங்குகிறேன். வணக்கம். அதே போன்று மதுரையில் சேர்ந்த திரு மலைச்சாமி, கல்லூரி மாணவர், இன்றைய தினம், அதாவது நேற்றைக்கு சென்னையில் எப்படி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பேரணியில் கூடினார்களோ அதே போன்று இன்றைக்கு மதுரையில் தன்னார்வத்தோடு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி பேரணி நடத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேரணியில் கலந்து கொண்ட இளைஞர் மலைச்சாமியும் தற்போது நம்மோடு இணைய இருக்கிறார். இவர்கள் அனைவரும் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். திரு நாகேந்திர பிரபு, நான் உங்களிடம் தான் தொடங்குறேன். எத்தனையோ காரணங்களுக்காக இளைஞர்கள் தானாக கூடுவார்கள். ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும், இல்லை அரசியல் கட்சிகள் இருக்கும், தத்துவார்த்த பின்புலங்கள், இப்படி எல்லாம் நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம். ஆனால் நேற்றைய தினம், அதற்கு முன்பு நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் அழைப்பு கொடுத்த போது இருந்ததை விட ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு அதிகரிச்சுது. என்ன நடந்தது? என்ன மாதிரியான உணர்வு நேற்றைய தினம் அந்த பேரணியில் இருந்துச்சு? ஒரு இதோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். ஒரு சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணோம். சிம்பிளாக நம்ம அமைப்பு சார்பாக வந்து சேவ் ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் மூலமாக அனைத்து இளைஞர்களும் இந்த சேவ் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு நோக்கத்தோட மெரினா கடற்கரையில் வந்து கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 to 9 மணி காலையில் வந்து கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அழைப்பு தான் விடுத்தோம். இந்த அழைப்பு என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து பரவிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து இதை பார்த்த உடனே என்ன நினச்சாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டே நம்ம வெறும் ஹேஷ்டேக் போட்டு ஒரு போஸ்ட் போடுறதுனால மட்டும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்றத உணர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே மெரினா பீச்சுக்கு, இது ஆக்சுவலாக இன்னைக்கு மெரினா பீச்சில் பார்த்த க்ரௌடுன்றது பார்த்தீங்கன்னா யாருமே சென்னையிலேருந்து வந்தவங்க மட்டும் கிடையாது. என்னோட சைட்லேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல இருந்தும் வந்திருந்தாங்க. ஆயிரக்கணக்கில் இருந்து வெளியூர்ல இருந்து வந்ததை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஒரு இளைஞர்களால் இவ்வளோ பெரிய எழுச்சி கொண்டு வர முடியும்ன்றத வந்து மெரினால அன்னைக்கு காலையில் நாங்கள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தா ஒரு 5000 பேர் தான் அங்கே வருவாங்க நாங்கள் நினைச்சோம். பட் அது வந்து ஒரு 10,000 வச்சு 10,000, 20,000 வரைக்கும் போனதாக எங்களுக்கு வந்து தகவல்கள் வந்துச்சு. இது ரொம்ப பிரமிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் இந்த இஷ்யூ முற்றிலுமா கொண்டு போய் கோர்ட்டின் கையில், நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. மற்றொரு வாய்ப்பாக அரசுகள் பார்ப்பது ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டத்தை அரசுகள் பார்க்கிறார்கள். உங்கள் கோரிக்கையை எந்த அமைப்பிடம் இப்போது வலியுறுத்துவீர்கள்? நேற்றைய பேரணி யாரிடம் உங்கள் கோரிக்கையை வலுவாக வலியுறுத்துது? ஆக்சுவலாக எங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடம் என்பது தமிழக அரசு தான். தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருடங்களாக ஒரு 2 முறை 3 முறை மட்டுமே மத்திய அரசிடம் வந்து முறையிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜனவரி 7th அன்னைக்கு லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு
ரிலீஸோ பிரஸ் ரிலீஸோ இல்லை இதுதான் பண்ண போறோம், இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே அவங்க வெளிப்படையா சொல்லவே இல்லை. கரெக்டா பொங்கல் வந்துருச்சா தமிழ்நாடை நோக்கி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது வந்து திரும்ப ஆரம்பிச்சிருது. கரெக்டா அது ஒரு வாரம் 10 நாளைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜல்லிக்கட்டு நடக்கும் 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 இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 வருடமும் நம்ம பார்த்த அதே விஷயம் தான் இந்த வருடமும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. பட் இந்த வருடமாவது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். இன்னொன்று, இளைஞர்கள் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சிகள் வந்து முன்னிறுத்தி நடத்துற ஒரு போராட்டத்தை தான் நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் நிறைய குடும்பங்கள் குழந்தைகள் வந்திருந்தாங்கன்றத அந்த இடத்துல ரொம்ப பிரமிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். அவங்க எல்லாம் வந்ததை பார்த்துட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களோட சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணியிருந்தாங்க, இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம் ஒன்றிணைந்ததை பார்ப்பதற்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாங்க பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்த்தோம். எங்க சைடுல இன்னைக்கு வந்து சீஃப் செக்ரட்டரியேட் பார்த்து நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே நம்மளோட முதலமைச்சர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்க வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு எஸ்.ஆர். சேகர், இன்றைக்கு முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை நம்ம செய்திகளில் பார்த்திருப்போம். நீங்க கூட அந்த கடிதத்தை படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுல பல விஷயங்கள் இருந்தாலும் கடைசி ஒரு 6 வரிகள் ரொம்ப முக்கியமானது. அந்த ரிலீஸே போல்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். கடைசி வரி என்பது, மே கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ டு டைரக்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டு டேக் நெசசரி ஆக்ஷன் டு ப்ரொமல்கேட் த ரெக்வெஸ்ட் ஆர்டினன்ஸ் இமீடியட்லி அப்படின்னு போட்டு அந்த கடிதம் என்பது கேள்விக்குறியோடு முடிந்திருக்கிறது. நான் வேற எந்த கேள்வியும் வைக்கல. திரு பன்னீர்செல்வம் வைத்திருக்கக்கூடிய கேள்விக்குறிக்கு மத்திய அரசிடமிருந்து எப்போது ஆச்சரியக்குறி வரும்? அதாவது இந்த கேள்வி எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக கடந்த 1 வார காலமாக இளைஞர்கள் பட்டி தொட்டி எங்கும் தென் மாநில மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னையிலும் கூட மிக உத்வேகமாக, உற்சாகமாக, ஆரவாரமாக, ஆக்ரோஷமாக கூடி ஜல்லிக்கட்டுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள், கோரிக்கைகள் விடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த சரித்திரம் அல்லது சொல்லப்பட்ட சரித்திரம் வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு, இல்லைன்னா எதுக்கும் இருக்கிறதே மத்திய அரசு, யாருக்கும் என்ன தெரியலனாலும் கடைசியாக மத்திய அரசு மீது குற்றம் சொட்டு விடலாம் என்கின்ற வகையிலே புகட்டப்பட்ட பாடத்திலே அப்படி ஒரு கோரிக்கையும் சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உணர்வுகளோடு சேர்ந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், ஒரு தலைவர்கள் கூட பாக்கி இல்லாமல் அத்தனை தலைவர்களும், மத்திய மந்திரி உட்பட, எங்களுடைய புதிய ராஜ்யசபா உறுப்பினர் இல கணேசன் உட்பட இதற்கு கடுமையான ஆதரவு பக்கபலமாக இருக்கிறது. மத்தியிலே செய்ய வேண்டியது அனைத்தும் செய்கிறார்கள். இது ஒரு புறம். இதுக்கு பின்னால நான் வந்து வேறு ஒரு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அல்லது அவர்கள்தான் காரணம் என்று சுமத்தி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தப்பிக்க போகிறது என்கிற மாதிரி நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் சாதாரண ஒரு சின்ன சரித்திரம், 2011 வந்து விலங்குகளை காட்சிய பட்டியலிருந்து விலக்கி அந்த காளையை போட்ட ஜெயராம் ரமேஷ், அதை உடனடியாக வந்து கோர்ட்டுக்கு கொண்டு சென்ற ஆர்வலர்கள், அந்த கோர்ட் அதற்கு தடை விதித்தது. வருஷா வருஷம் 2011, 12, 13, 14 வருஷா வருஷம் கோர்ட்டில் நாம வந்து எக்ஸம்ஷன் வாங்கித்தான் 4 வருஷமா நடத்தியிருக்கோம். 2014 7/5 கோர்ட் பர்மனண்டா இடைக்கால தடையை விதிக்குது. இந்த தடை என்கின்ற மொத்தமான விஷயங்கள் அத்தனையுமே யூபி அரசாங்கத்துக்குள்ள நடந்து முடிஞ்சு போச்சு. 15ஆம் வருஷம் இதை நடத்துவதற்கான முயற்சி இது நடக்கல. 16ஆம் வருஷம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதே என்வைரன்மெண்டல் மினிஸ்ட்ரி ஒரு நோட்டிபிகேஷன், கெசட் நோட்டிபிகேஷன் போட்டு புல்லட் கார்ட், ஜல்லிக்கட்டு இதுக்கு மட்டுமாவது விலக்கு கொடுங்கன்னு சொல்லி விலக்கு அளித்து அந்த காகிதத்தில் கையெழுத்து காய்வதற்கு முன்னாலேயே சுப்ரீம் கோர்ட் உடனே தடை போட்டுச்சு. இப்ப அருமை நண்பர் வந்து நாகேந்திர பிரபு ஜனவரி 2016 பின்னால் இதுவரையிலும் மத்திய அரசு ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தடையை விதித்த சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசினுடைய சார்பாக கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, கடைசியாக மத ரீதியாக கூட இதற்கான உதாரணங்களை சொல்லி நாம காளைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தமிழ்நாட்டின் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது என்று பல்வேறு சரித்திரங்களை சொல்லி வழக்காடி இருக்கிறோம். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கிறது. அது வந்து எங்கேயோ ஸ்பெயின்ல இருந்தும் ஏத்தன்ஸ்ல இருந்தும் கிரேக்கத்தில இருந்து உதாரணங்களை எல்லாம் இந்தியாவுக்கு சம்பந்தப்படாத விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்கள நாம எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? உடனே கோர்ட் அவமதிப்பு அந்த மாதிரி எல்லாம் பேசப்படுகின்ற விஷயம். ஆனா இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக வருத்தத்துக்குரியும். இந்த சூழ்நிலையில மத்திய அரசு தன்னுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து வருகிறது. அங்கதான் ஒரு சின்ன குறுக்கீடு. நீதிமன்றங்கள் சொல்வதை அரசுகள் மீறி செயல்பட முடியாது, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும் அப்படிங்கறத நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நீதிமன்றங்களை புரிய வைக்கிற கடமை மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞருக்கு இருக்கிறது. மத்திய அரசுக்கு ஒரு சட்டத்துறை இருக்கிறது, கலாச்சாரத்துறை இருக்கிறது, விலங்குகள் சம்பந்தப்பட்ட இந்த என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி வனம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறது. இவர்களெல்லாம் முயன்றும் உச்சநீதிமன்றத்திற்கு புரிய வைக்க முடியவில்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல உச்சநீதிமன்றம் புரிந்து கொள்ளவில்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, இது புரிந்து கொண்டதா புரிந்து கொள்ளவில்லையா என்பது பொது தளத்திலேயே சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விவாதங்கள் அத்தனையுமே வெளிப்படையாக பத்திரிகையில் வந்திருக்கு. குறிப்பாக 2016 அந்த நாம போட்ட கெசட் நோட்டிபிகேஷன் சென்ட்ரல் என்வைரோன்மெண்டல் மினிஸ்ட்ரியில இதை காட்சி பொருளாக காட்சி விலங்காக இருப்பதற்கு விதிவிலக்கு ஏற்கனவே கொடுத்த ஜெயராம் ரமேஷ் அதை இன்று அவர்தான் கொடுத்தார் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவரை நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொன்னா போட்டு கொடுத்த ஜெயந்தி நடராஜன், இதுல சின்ன ஒரு மாறுபாடு செய்து நாம ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்த காளையை மட்டும் தனியா எடுத்து காப்பாத்தி இந்த ஜல்லிக்கட்டை நடத்தினோம்னு முயற்சி பண்ணோம். ஆனா அதுக்கு பின்னாலே நடந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய விவாதங்கள் அத்தனையிலையும் அந்த ஜட்ஜ் எல்லாம் என்ன பேசினாங்க, எவ்வளவு பெரிதாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசினார்கள், எங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உதாரணங்களை எல்லாம் சொன்னார்கள். நம்மளுடைய அரசாங்கம், குறிப்பாக மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே எவ்வளவு வலுவான விவாதங்களை எடுத்து வைத்தார்கள் பார்க்கின்ற போது சுப்ரீம் கோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளுடைய மனநிலைமையிலே ஒரு ஸ்ட்ராங்கான இதற்கு எதிர்ப்புணர்வு இருக்கிறது என்கிற வருந்தத்தக்க விஷயம் தான் இருக்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் வெரி பவர்ஃபுல் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஜல்லிக்கட்டு டியூரிங் தி டிஸ்கஷன்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் கடந்த மாதங்களில் நடந்தது. அப்படித்தான் நம்ம அதைத்தான் நம்ம தொடர்ந்து பேசலாம். திருத்தீரன், அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இரு அரசுகளுக்கு தான் இந்த விஷயத்துல இருக்கு. ஒன்று மாநில அரசு, மற்றொன்று மத்திய அரசு. திரு எஸ்.ஆர். சேகர் சொல்வது, நாங்கள் எல்லா வாதங்களையும் எடுத்து முன்வைத்து விட்டோம், ஆனால் நீதிபதிகளோட மனநிலைமை அதற்கு எதிராக இருக்கிறது, அவர்கள் முன்வைக்கக்கூடிய உதாரணங்கள்லாம் ஸ்பெயின்லயும் ஜெர்மன்ல இருந்தும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் மாநில அரசாக உங்களிடம் எடுக்கக்கூடிய கேள்வி, இங்க பிரச்சனை என்பது விலங்குகள் துன்புறுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒன் லைன்ல இருந்து தான் தொடங்குது ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அவர்களுடைய வாதம். அப்படி எதுவும் நடைபெறாது, ஒட்டுமொத்த அக்கௌண்டபிலிட்டி இந்த மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஏன் தமிழக அரசு எடுக்கவில்லை? கடிதம் எழுதுவது மட்டுமே ஒரு பொறுப்பான அரசுக்கான கடமை என்று நாம் நிறுத்திவிட முடியுமா? மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது எப்பொழுது 2011 இதற்கான ஒரு தடை விதிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரையிலே இதய சுத்தியோடு நாங்கள் ஜல்லிக்கட்டு இது ஒரு வீர விளையாட்டு என்று சொல்லலாம், அல்லது ஏறு தழுவுதல் என்று இலக்கியங்களிலே குறிப்பிட்டு சொல்லப்படுகிற அந்த நிலைமையெல்லாம் சுட்டிக்காட்டி இதற்கான தடையை நீக்க வேண்டும். அதாவது மிருகவதை தடுப்பு சட்டம் அந்த பிரிவில் கூட ஒரு திருத்தம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்தப்பட வேண்டும் என்பது. இதில் இன்னும் ஒரு சற்று நான் ஒரு பொதுவான சிந்தனையிலிருந்து நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இது எல்லாம் ஒரு பின்னணி இருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க நான் குறை சொல்கிறதா நான் இதை சொல்லக்கூடாது. ஆனால் நான் எனக்கு என்ன விளக்கம் அவர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் சிங்கத்தை கொடுத்தா ஏறு தழுவுன்னு சொல்கிறீங்க, சிங்கத்தை கொடுத்தாக்கா நீங்கள் அதை வச்சு விளையாட்டு நடத்துவீங்களான்லாம் கூட நீதிபதிகள் கேட்கிறார்கள். அது எனக்கு என்னவோ அவ்வளவு சரியாக படவில்லை. அப்படியே வாதத்திற்காக எடுத்துக்கொண்டால் கூட புலியையே முரத்தால் அடித்து விரட்டிய தமிழ் சமுதாயம் சிங்கத்தை கொடுத்தா கூட அதுக்கிட்ட விளையாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் நீதிபதிகளுக்கு தமிழை ஒன்றும் எந்த அளவிலும் குறைந்தவன் இல்லை. சிங்கத்தையே கொடுத்தால் கூட நாங்கள் அதனோடு விளையாடுவதற்கு தயாராக உள்ள ஒரு சமுதாயம்தான். இந்த என்ன நடக்குதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த திமில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்குள்ள அந்த திமிலானது
சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த ஓவியங்களிலேயே வரையப்பட்டிருக்கிறது. நம்முடைய விவசாயத்திற்கு வயது 10,000 ஆண்டுகளுக்கு மேலே. அந்த விவசாயத்திற்கு அடிப்படையாக இருப்பது காளைகள். ஏன்னா இன்னைக்கு வேணா டிராக்டர்லாம் வந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு லட்சக்கணக்கான நிலங்களை உழுவதற்கும் வண்டிகளை இழுத்துச் செல்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது காளைகள். அந்த காளை மாடுகளில் திமிழ் அதிகமாக கூடிய அந்த காளைக்கு கொஞ்சம் வேகம் அதிகம், அதற்கு ஒரு ஆன்ம சக்தி அதிகம், இப்படி எல்லா வகையிலும் இருக்கிற காரணத்தினாலே தான் சிந்து சமவெளி நாகரிகத்திலே அதை ஓவியமாக்கி காட்டினார்கள். இல்ல, குறுக்கிட மன்னிக்கணும், இந்த பாரம்பரிய பெருமைகளை நம்ம பேசிட்டே தான் இருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நமக்குள் நாம் பேசி மார்தட்டிக் கொள்வதில் பிரச்சனை எங்க வருது? பாரம்பரியத்தை நம்ம எவ்வளவு பேசியும் வாடிவாசல திறக்க முடியலையே. இல்ல பாரம்பரியத்தை சொல்வது எதற்காக என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாரம்பரியமான பண்பாட்டு நெறிமுறைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கூட அவர்கள் சிறிதும் கவலைப்படாமல், இதை ஏதோ 2011 அந்த விலங்குகள் காட்சி பட்டியலில் காளையை அன்றைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சேர்த்தார்கள். அந்த காரணத்தினாலே இது நீக்கப்படுகிறது, இந்த தடையானது வருகிறது. ஆனால் ஏற்கனவே பல விலங்குகளுக்கு பல விளையாட்டுகள், உதாரணத்திற்கு ராஜஸ்தானிலே ஒட்டக பந்தயம் நடைபெறுகிறது, இங்கே கேரளாவிலே யானை பந்தயம் நடைபெறுகிறது. இதையெல்லாம் யாரும் தடை செய்யவில்லை. அதே போல கோழி சண்டையானது பல மாநிலங்களில் நடைபெறுகிறது. கோழிகளை சண்டை விட்டு அதில் இன்னும் சொல்ல போனால் அதுங்க சண்டை போட்டுக்கிற நேரத்தில் செத்து போகக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் யாரும் இந்த இதெல்லாம் ஒன்றும் தடை செய்யலை. அப்போ ஏனைய விலங்குகளுக்கு, வீட்டு விலங்குகளுக்கு நீங்கள் எப்படி எக்ஸம்ஷன் விதிவிலக்கு தருகிறீர்களோ, அதே போல இந்த ஜல்லிக்கட்டுக்கும் விதிவிலக்கு தர வேண்டும் என்று சொல்லி சிலப்பதிகார காலத்திலிருந்தே நாங்கள் இதை நடத்திட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியத்திற்கு சொந்தமான விழா. பொங்கல் விழாவோடு இது ஒரு அங்கம். இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது அந்த விழாவோட ஒரு அங்கம். அப்ப பண்பாட்டு தமிழர்களுடைய பண்பாட்டு நெறிமுறைகளை காக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? ஆகவேதான் நான் என்ன கேட்கிறேன் என்றால், மத்திய அரசினுடைய கடமை, மத்திய அரசினுடைய பங்கு அப்படின்னு கேட்கிற கோரிக்கையில நான் இங்க மறுக்கவே இல்லை. ஆனா நம்ம எந்த நேரத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம்னா, இன்னும் ஒரு வாரத்துல பொங்கல் வரப்போகிறது. இது மற்ற பண்டிகை மாதிரி எப்பயோ ஒரு தடவை கொண்டாடிக்கிற விஷயம் இல்லை. அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நீங்க ஜல்லிக்கட்டை நடத்த முடியுன்ற ஒரு மரபை நாம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை தேவைப்பட்ட அடுத்த காலத்துக்கு கொண்டாடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்களா தமிழர்கள்ங்கிறது அடுத்த கேள்வி. அப்படி ஒரு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு அவசர கால நிலையில் கடிதம் எழுதுவது, இதை தாண்டி என்ன மாதிரியான முறையீடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும்? இல்லை, முறையீடுகளை இப்போ மத்திய அரசாங்கத்தும் சுற்றுச்சூழல் வனத்துறை இவங்க எப்படி அவங்க தான் அதை தடை பண்ணாங்க. எனவே நீங்கள் ஏற்கனவே அதாவது 1960ஆம் ஆண்டு மிருகவதை தடுப்பு சட்டத்தில் எஃப் என்ற ஒரு பிரிவில் பல விலங்குகளுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு காளைக்கு விதிவிலக்கு கொடுத்து ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கணும் தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய OPS அவர்கள் இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன கேட்கிறோம் மத்திய அரசாங்கத்தினா, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தமிழருடைய பண்பாட்டு நெறிமுறைகள் தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் என்ன கேட்கிறோம் என்றால், ஜெயராம் ரமேஷ் அவருடைய காலகட்டத்தில் இந்த காட்சி பட்டியலில் காளை சேர்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் செய்து நீங்கள் அந்த பட்டியலிருந்து காளையை எடுக்கிற ஒரு முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுக்குமே ஆனால், அப்பொழுது உச்ச நீதிமன்றமானது தடை செய்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த கல்லூரி மாணவர் மலைச்சாமி மதுரை அரங்கத்திலிருந்து இருக்கிறார். மலைச்சாமி, சென்னையில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடினார்கள் அப்படிங்கிற செய்தி என்பது நிச்சயம் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா மதுரையில் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு பேரணியை நடத்தி இருக்கிறீர்கள். ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியமான மண் அப்படின்னு மதுரை மண்ணை சொல்லலாம். அங்கிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞராக இங்க நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான விஷயங்கள் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய அடிப்படை கோரிக்கை, வலுவான கோரிக்கையாக தற்போது நீங்கள் முன்வைக்கக்கூடியது என்ன? அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில பாரதிய ஜனதா அரசோ இல்லை மேலே இருக்கக்கூடிய அரசுகளை பற்றியும் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிற அவசியம் இருக்கு.
இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து இந்த ஜல்லிக்கட்டு ஏன் இங்க தடை பண்றாங்க, இது தடை பண்றதுக்கு நோக்கம் என்ன? அது எனக்கு முன்னாடி பேசின அண்ணவங்க எல்லாருமே பெரியவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டை வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து என்னென்ன மனநிலையில் இருக்காங்கன்னே தெரிய முடியல அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட ஒரு மாணவரா இருந்து என்னுடைய அடிப்படையான கருத்து, ஒட்டுமொத்த மாணவர்கள் நாங்க ஏன் அணிதிரண்டு இந்த விளையாட்டுக்கு நாங்க போராடணும். இது எங்களோட விளையாட்டு மட்டுமல்ல, ஆயக்கலைகள் 64 சொல்லக்கூடிய 53 விளையாட்டுகள்ல இது எங்க முக்கியமான ஒரு விளையாட்டை தான் நாங்க பாக்குறோம். அதாவது என்ன பேசுறோம் அப்படின்னா, எங்களோட அடிப்படை நோக்கம் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும், அந்த ஒரு முடிவில் வந்து நாங்கள் இருக்கோம். சென்னையில் வந்து நடந்த ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்படுத்தின ஒரு எழுச்சியை போல நேற்று இன்னைக்கும் மதுரையில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு இளைஞர் பெருமக்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக நாங்கள் இங்கே போராடணும், இந்த ஜல்லிக்கட்டுனா என்னன்ற அடிப்படை எதுவுமே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க நீங்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு 1980 அமெரிக்காவில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்க இந்த பீட்டா நிறுவனம் ஏன் ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணணும், அதுக்கான நோக்கமே எதுவுமே தெரியாம இருக்குது. இங்க மக்களுக்கு பாதி பேத்துக்கு போய் சேரல. இது வரைக்கும் பீட்டா நிறுவனம் மட்டும் கிட்டத்தட்ட 35,000 விலங்குகளை கொண்டு இருக்கு. இந்த அடிப்படையான விஷயத்தை வந்து யாரும் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. இதில் வந்து ஏன் பாரதிய ஜனதா அரசு பேசலன்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்களுடைய வலுவான கோரிக்கை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் தமிழர்களுக்கு ஜல்லிக்கட்டு என்பது அடிப்படையாக இருக்கப்பட வேண்டும். எங்களுடைய விளையாட்டு தை திருநாளே தமிழர் திருநாள்னு பாவேந்தன் சொல்றான். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து எங்களுடைய ஜல்லிக்கட்டு வேணும் தான் நாங்க சொல்றோம். எங்களோட கோரிக்கை, உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி மறுத்தால் நாங்கள் அந்த படையோடு சேர்ந்து அந்த தடையை உடைத்து ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்தியே தீருவோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து ஒரு கல்லூரி மாணவரா ஒரு உணர்வுபூர்வமிக்கமா பேசுறேன். நான் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய மதுரையிலிருந்து பேசுறேன். இந்த மதுரையில மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா, மதுரைக்காரங்களும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் பெருமையான சொல்ல விஷயம் பேசல. மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்ற உணர்வை புரிஞ்சுக்கிற முடியாத மத்திய அரசு வந்து எதுக்கு இருக்கணும்? உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்றாங்க, சிங்கங்களை நீங்க அடக்கிக்கிறீங்களா, இல்ல நீங்க ஜல்லிக்கட்டை வந்து கம்ப்யூட்டர்ல விளையாடலாமே இப்படிலாம் சொல்றாங்களே. நாங்க என்ன சொல்றோம், உங்க சிங்கத்தை நீங்க அவுத்து விட்டு பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள, எங்க காளைகள் முன்னாடி நிக்கிதான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா? இல்ல அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க ஜல்லிக்கட்டை விளையாடுங்கன்னு சொல்றாங்களே, என் குடும்பத்தையும் கம்ப்யூட்டர்ல நடத்திட்டு போக வேண்டியதானே? அதை பத்தி ஏதாவது பேச முடியுமா? ஏன் பேசல? நாங்க என்ன பொதுவா சொல்ல வரோம், குத்துறதுக்கு எங்கிட்ட மாடு இருக்கு, குத்துவாங்க, நாங்க இருக்கோம். 2 பேத்துக்கு நடுவில் இந்த பீட்டா யாரு? இந்த உச்சநீதிமன்றத்தை வந்து ஏன் மேல்முறையீடு பண்ண முடியல? கிட்டத்தட்ட 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு இருக்கா இல்லையானே தெரியல. ஜல்லிக்கட்டு நடத்தி ஆக வேண்டும். இது எங்களுடைய, நான் இங்கே வைக்கக்கூடிய முழுமையான கருத்து என்னவென்றால், மத்தியில் ஆளக்கூடிய எந்த ஒரு அரசா இருந்தாலும் சரி, இல்ல தமிழகத்தில் இன்னைக்கு வந்து தமிழகத்துல இதுவரைக்கும் இன்னைக்கு தமிழக முதல்வர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த அறிக்கை இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஏன் போராட வரல? எந்த ஒரு ஆட்சியாலும் ஏன் குரல் கொடுக்கல? இத்தனை அடிப்படையான ஆதங்க கேள்விகள் இளைஞர்கள் மத்தியில் பெரும்பான்மையா இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? மத்திய அரசு அசால்ட்டா இருக்குது. விவசாயினுடைய பிரச்சனை தீர்க்க முடியல. இன்னொன்னு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொன்னாலே ஜல்லிக்கட்டை பத்தி பேசாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படும்ன்றாங்க. 2000 வருடங்களுக்கு மேல ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கே. சங்கம் வளர்த்த தமிழ்ல கடலுக்கடியில கவுந்து போன கபாடபுரத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற 4ஆம் தமிழ் சங்கம் மதுரை வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. ஆதாரபூர்வமா எங்களால விளக்க முடியும். அதை வந்து இவங்க மறுக்க முடியுமா? ஜல்லிக்கட்டை மட்டும் ஏன் இவங்க வந்து தடை பண்ணணும்? கேள்விகள் எங்கள் மனதில் இருக்கிறது. ஆனால் பதில் பெறலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். தற்போது திரை இசை கலைஞர் திரு ஆதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமிருந்து இந்த 2வது அமர்வை தொடங்கலாம் நினைக்கிறேன். திரு ஆதி, நீங்க உங்களுடைய பாட்டுல பல்வேறு விஷயங்கள் இந்த ஜல்லிக்கட்டிற்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அதுல ஒரு இடத்துல நாட்டு மாடு இனங்களை அழிப்பதற்கு மட்டுமே இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படை ஆதாரங்களோடு இது போன்ற கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது கடந்த 10 வருடங்களில் ஒரு 10 லட்சம் மாடுகள் இருந்திருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 காளைகள் தான் இருந்திருக்கு. 1998 பீட்டா போன்ற அமைப்புகள் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா 60% மாடுகளின் எண்ணிக்கை, அதாவது நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. இது போக இதில் லாபம் கிடைப்பது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட் ஃபார்மிங், டெய்ரிஸ், இப்போ நம்ம தினமும் பேப்பரில் படிச்சுட்டே இருக்கோம், ஒரு கம்பெனி மில்க் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு கருத்தை தெரிவித்தேன். இப்படி ஒரு விஷயம் பின்னாடி நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்தேங்கிறது தான் அந்த வீடியோ வந்து. ஏன்னா இது 1 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப இந்த அளவுக்கு சூடு பிடிக்கல, யாருமே அதை கண்டுக்கல. ஸோ அப்போ இது ஒரு கருத்தாக வந்து தெரிவித்து அங்கேருந்து சூடு பிடிச்சி அதுக்கப்புறம் நிறைய ஆதாரங்கள்லாம்
நான் இல்லை, நிறைய பேர் வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆரம்ப இந்த பிள்ளையார் சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி விஷயமா தான் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பாடலை உருவாக்கணும், ஒரு வீடியோவை உருவாக்கி அதை வைரலாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எந்த தருணத்தில் உங்களுக்கு தோன்றியது? உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அனுபவங்கள்லாம் இருக்கா? நான் ஒரு காலை வச்சிருக்கேன் மருதுன்னு. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்தால் அவன் இறங்குவான். அதாவது என்ன ஒரு கொடுமைனா வந்து இன்னைக்கு காளைகள் அடிமாட்டுக்கு ஜல்லிக்கட்டு நடக்காட்டி போயிடுமா நம்ம ஈஸியாக கேட்குறோம். இருந்து பார்த்தனால சொல்கிறேன், விவசாய காளை வளர்க்கறது ரொம்ப சாதாரண விவசாயிகள் தான். வழியே இல்லைங்க அவங்களுக்கு. ஒரு காலத்தில் ஒரு மாட்டை விற்றா கல்யாணம் பண்ணிடலான்னு கொங்கு மண்டலத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு மாட்டை விற்றா என்ன ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இந்த ஜல்லிக்கட்டு இல்லாதனால. ஜல்லிக்கட்டு ஏன் இந்த பாட்டை நீ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய இதுன்னு இந்த இசையமைப்பாளரெல்லாம் நான் இது பண்ணுறதே இல்லை. நான் சினிமாக்குள்ளே வந்ததே ஒரு ஆக்சிடென்ட் தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தனி சுதந்திர இசை கலைஞனாக தான் இருந்திருக்கேன், ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக தான் இருந்திருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு பாடல்களும் 2010-12 இறைவான ஒரு பாட்டு ஜூவனைல் கிரைம்ஸ்க்கு எதிராக, 2014 வாடி புள்ள வாடி ஆணவ கொலைகளுக்கு எதிராக, இப்போ 2016 டக்கரு. நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டே தான் இருக்கேன். 2016 டக்கரு எடுத்ததுக்கான காரணம், நான் ஒரு விவசாயின் மகன். எங்கள் அம்மா சைடு எல்லாருமே விவசாயம் தான். நாங்கள் மாடு வளர்த்திருக்கோம். அன்னைக்கு இருந்த மாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்சி மாடாக மாறிச்சு. இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் மாடே இல்லை. அதுவும் அப்பப்போ இந்த சிவசேனாதிபதினு ஒருத்தர் தனித்தனியாக பீச்சில் வருஷம் நின்று போராடுறாரு. யார் இவர், எதுக்காக இவர் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு அவர் கூட முதல்ல அப்படி ஏற்பட்ட பழக்கம். அதற்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்க இதுக்கு கண்டிப்பாக குரல் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து மாட்டை பற்றின பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டோட பொருளாதாரம், நாட்டை பற்றின பிரச்சனைன்னு கண்டிப்பாக முடிவெடுத்தோம். என்னுடைய பாடல்கள் மூலமாக முதல்ல இருந்தே ஆரம்ப காலகட்டத்திலே நான் ஒரு சினிமா இசைக்கலைஞர்லாம் வரல, நான் ஒரு சுதந்திர இசைக்கலைஞர் வந்தனால இந்த தடவை இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். விதை அங்கே சும்மா போட்டோம். இன்னைக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறினது வந்து அதனால இப்போ நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் இசையமைப்பாளர் ஆதி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு பின்புல ஆதாரங்கள் இருக்குது. 1960 வாக்குகளில் 65 நான் குறிப்பாக சொல்கிறேன், பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், 2வது உலகப் போரில் மீந்து போன அந்த ரசாயன நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய வெடி உப்புகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் போர் 4 ஆண்டுலேயே முடிஞ்சு போச்சு. அவங்க ஒரு 7-8 ஆண்டுகள் நடக்கணும்னு நினச்சி நிறைய நைட்ரேட்டை உற்பத்தி பண்ணிட்டாங்க. அதை விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை உரமாக மாற்றி வளரும் நாடுகள், இந்தியா போன்ற வளரும் நாடுகள் தலையில் கட்டுறாங்க. அதுக்கு ஒரு பசுமை புரட்சின்றாங்க. அந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்து நம்முடைய பாரம்பரிய விதைகளை, நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தை, நம்முடைய பாரம்பரிய விவசாய அந்த டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை எல்லாம் அழித்து ஒழித்தார்கள். அதனால் என்ன நடந்ததுனாக்கா, இன்றைக்கு டிராக்டர் வந்தது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் 1000 ஏக்கர் 5000 ஏக்கர் ஒரு ஆளுக்கு இருக்கும். அங்கே மேன் பவர் கிடையாது, அங்கே மனித சக்தி இல்லை. அதனால் அவங்க டிராக்டரை பயன்படுத்தலாம். ஆனால் இங்கு மனித சக்தி ஏராளமாக இருக்கிறது. நீங்க சொல்ற அத்தனை கொள்கைகளையும் அடுத்து அந்த எல்லா அரசுகளும் ஏற்றுக்கொண்டு தானே செயல்பட்டுச்சு. பசுமை புரட்சின்னு சொல்லலாம், அதுக்கடுத்து வெண்மை புரட்சின்னு சொல்லலாம். இதற்கு எதிராக தமிழகத்தை ஆண்ட எந்த கட்சியும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடவே இல்லையே தெரியுது. அதாவது அப்போ நம்ம PL-48 இருந்து அமெரிக்காவில கோதுமை எல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு லார்ஜ் டிபேட். அதுக்குள்ள இப்ப அதனால அது அந்த நேரத்துல வந்தபோது இது நன்மை பயக்கும் என்று சொல்லி விவசாயிகள் நினைக்கல. விவசாயிக்கு தெரியாமலே கொண்டு போயிட்டு யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கிற நாகேந்திர பிரபுவா இருக்கட்டும், ஆதியா இருக்கட்டும், மதுரையில இருந்து வர மலைச்சாமியா இருக்கட்டும், இவர்கள்லாம் தன்னார்வலர்கள் தனியாக தானாக தனக்கு இருந்த அனுபவம், தான் பார்த்த அனுபவத்திலிருந்து ஒவ்வொன்றும் அவங்களால முடிந்ததை செய்கிறார்கள். தமிழக அரசுக்கு என்று ஒரு செய்தி ஒளிபரப்புத்துறை இருக்கிறது, கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட துறை இருக்கிறது. ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கறத சக்க சான்றுகளோடு எடுக்கிற ஒரு ஆவணப்படம் கூட இவ்வளவு நாட்கள் நம்ம எடுக்கலையே. நம்ம எந்த விதமான ஃபார்மையும் ட்ரை பண்ணவே இல்லையே. வெறும் லெட்டர் எழுதுறோம், அதிகபட்சம் போனா கண்டனம் தெரிவிக்கிறோம், எம்பிஸ் கிடைக்கிற 3 நிமிஷத்துல 2 நிமிஷம் ஜல்லிக்கட்டுக்காக பேசுறாங்க. இதை தாண்டி போகவே இல்லை. இன்றைய தேவையில்லை. இந்த டிபேட் மூலமாக நீங்க இதுக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த டிபேட் மூலமாக நம்ம வைக்கிற கோரிக்கையாவது எடுத்துக்கோங்க. நிச்சயமாக ஆவணப்படங்கள் மட்டும் இல்ல, இப்போ அவர் இசையமைப்பாளர் ஆதி மாதிரி இருக்கிறவங்க இளைஞர்கள் இந்த அளவுக்கு குறைந்தபட்சம் அவர்களையாவது பயன்படுத்தலாம். ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு தனியால் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இந்த அரசாங்கத்துக்கு துணை நிக்கணும் தான் நான் அந்த பாட்டை போடுறேன். ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கிற உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு தக்க ஒரு சான்று வேணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் உடனே நீங்க யாருமே எதுவும் செய்யலன்னு குற்றம் சாட்டிடுவோம். அந்த இதுக்கும் நாங்கள் வரல. ஒரு இளைஞனாக, ஒரு தமிழனாக, ஒரு விவசாயியின் மகனாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அது இன்னைக்கு ஒரு ஆவணப்படமா மாறிடுச்சு.
சோ இது வந்து இல்ல இன்னைக்கு ஒரு தனிநபர் எடுக்கிறதை தாண்டி ஒரு அரசு எடுக்கும்போது அதுக்கான தாக்கம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. திரு நாகேந்திர பிரபு, நேற்றைய தினம் நடந்த அந்த பேரணியில நான் யாரையும் விமர்சிக்கல, ரொம்ப யதார்த்தமா அந்த கேள்வி கேட்கிறேன். பலரும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல பலர் வாடிவாசல எட்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அங்க வந்தபோது அவர்கள் உணர்வை காட்சிகள்லயும் நேர்லயும் பார்க்கும்போது வேறாக இருந்தது. கண்டிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் நேரில் பார்க்காத ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் வருவாங்களாங்கிற கேள்வியெல்லாம் அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். அந்த கல உணர்வு அவர்களுக்கு எப்படி இருந்தது? ஏன் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க? உண்மையான விஷயத்தை நான் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா, இங்க அந்த போராட்டத்தில் வந்திருக்க எல்லாருமே 3/4 பேருக்கு மேல ஜல்லிக்கட்டை இது வரைக்கும் வாழ்நாள பார்க்காத ஆளுங்க தான். அது உண்மையான ஃபேக்ட், அதை மறுக்க முடியாது. நான் ஜல்லிக்கட்டை பார்க்காத ஆளா இருக்கிற பட்சத்துல இது நடக்கணும், அதை நான் போய் பார்க்கணும், என்னோட அடுத்த தலைமுறை அது என்ன நடக்குதுன்றதை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அன்னைக்கு வந்து நின்னாங்க எல்லாருமே. இன்னொன்று, ஜல்லிக்கட்டை பத்தி பார்த்தவங்க தான் அந்த இடத்துல வந்து நிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயம் கிடையாது. ஜல்லிக்கட்டு வேணும், எனக்கு வந்து அது என்னோட தமிழ் கலாச்சாரம், என்னோட பண்பாடு. என்னோட அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1960 படி ஆர்டிகல் 51 எப்படி என்ன சொல்லுதுன்னா, என்னோட கலாச்சாரம், என்னோட பண்பாடு, என்னோட மொழி எல்லாத்தையும் நான் வந்து கட்டி காப்பாற்றணும். அது வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமைன்னு சொல்லுது. அந்த ஒரு கடமையை வந்து நாங்க முன்னிறுத்தி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இளைஞர்கள் எல்லாருமே ஜல்லிக்கட்டுன்ற ஒண்ணு நடக்கணும், இது அழிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு அழிஞ்சு போன விஷயங்கள்ல பல விஷயங்கள் நம்ம தமிழ் விஷயங்கள் வந்து சொல்லலாம். இதுல இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ஜல்லிக்கட்டு இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இளைஞர்கள் வந்து நின்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி, தீரன் ஐயா சொன்ன மாதிரி பல நடவடிக்கைகள் அவங்க எடுத்ததா சொல்றாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா நீங்க இந்த பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுவரைக்கும் தமிழக அரசு 2 முறை, இப்போ 2014 2 முறை மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கு. அந்த வெறும் கடிதம் மட்டுமே போதுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதே மாதிரி மத்திய அரசு சைட்ல இருந்துமே உண்மையா ஒரு விஷயம் என்னன்னா, டிமானிட்டைசேஷன் நவம்பர் 8 அன்னைக்கு ஆரம்பிச்ச டிமானிட்டைசேஷனுக்காக பல புது அவசர சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்காக எந்த ஒரு ஆர்டினன்ஸோ எந்த ஒரு பார்லிமெண்ட்ல டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பல அறிவிப்பாணைகள் வந்திருக்கு. சின்ன மாற்றங்கள், தூங்கி எந்திரிச்சு மறுநாள் பார்த்தோம்னா வேற ஒரு மாற்றங்கள் இருக்கும், மறுநாள் பார்த்தா வேற ஒரு மாற்றம் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அதுக்கு அடுத்து அந்த நோக்கத்துல பார்க்கும்போது தமிழக அரசும் சரி தமிழக மக்களும் சரி எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து ஏன் மத்திய அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு 116 சுற்றறிக்கைகள் 50 நாள்ல வந்திருக்கு. கண்டிப்பா அதான் அவசர சட்டம்னு சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். திரு எஸ்.ஆர். சேகர், நாகேந்திர பிரபு கேட்கறது ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி. 85% புழக்கத்தில் இருந்த பணத்தை ஒரே ஒரு அறிவிப்பின் மூலமாக நிறுத்தக்கூடிய மத்திய அரசால் 6 கோடி தமிழ் மக்கள், தமிழ் இனம், இவற்றினுடைய ஒரு கோரிக்கை, இவற்றினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம்னு கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக ஒரு அவசர சட்டத்தை கூட கொண்டு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு அந்த இளைஞனுடைய கேள்வியை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? நான் நாகேந்திர பிரபுவினுடைய உணர்வுகளை மதிக்கிறேன். அவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவை மனசில் வச்சிருந்தாருன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட்டினுடைய டிமானிஸ்ட்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதை வந்து ஜல்லிக்கட்டோடு கம்பேர் பண்ணியிருப்பார். ஆனால் ரெண்டுமே கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத விஷயம். டிமானிட்டைசேஷன் வந்து அரசாங்கம் அவ்வப்போது இருக்கிற நிர்வாக காரணங்களுக்காக இன்னைக்கு கொடுக்குறோம், நாளைக்கு கொடுக்கல, இன்னைக்கு கையில் ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் இல்லை, அந்த மாதிரியான சுற்றறிக்கைகள். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டினுடையது. முழுக்க சுப்ரீம் கோர்ட்டு தனக்கு வாதங்களை அரசனுடைய சார்பில் மத்திய அரசு வச்சிருக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக. அதற்காக ஒரு என்வைரன்மெண்டல் மினிஸ்ட்ரியில் ஜனவரி 17 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கரெக்ஷன் போட்டிருக்கு. அதை வந்து மறுபடியும் உடனே அந்த மை உலர்வதற்கு உள்ளாக சுப்ரீம் கோர்ட் அதை தடை பண்ணியிருக்கு. அதற்கப்புறம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்குது. எனவே இதுல வந்து மத்திய அரசுடைய உணர்வு மாநில அரசுடைய உணர்வுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இன்னும் அதிகமாக இருக்கிறது. மத்திய அரசில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் தங்களுடைய பங்குக்கு இதனுடைய ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப மொத்தத்தில் தீர்ப்பு அல்லது தீர்மானம் அல்லது இறுதி முடிவு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தொங்கி கொண்டிருக்கின்ற போது மத்திய அரசு தன்னுடைய கடமை முழுவதுமாக செய்துவிட்ட பிறகு ப்ரொமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ்னு சிஎம் இப்போ தமிழ்நாடு சிஎம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சரி இப்போ இதனுடைய தன்மை என்ன இருக்குது, இந்த ஜட்ஜ்மெண்ட் வராமல் எதுவும் செய்ய முடியாது. இப்போ பேச்சுக்கு வச்சுக்கோமே, சாதாரணமான லேமன் ஆர்குமெண்ட் என்னவா இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் ஏன் வந்து மத்திய அரசு உடனடியாக ஒரு ஆர்டினன்ஸ் போடக்கூடாது? வழக்குல வந்து ஒரு வழக்கினுடைய தீர்ப்பே வரல, தீர்ப்பு வந்து இல்லை, ஜல்லிக்கட்டு இல்லை, தடை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆர்டினன்ஸ் போடலாம்.
ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு தீர்ப்பே வராத போது அது சுப்ரீம் கோர்ட் அவமதிச்சதாகும். சரி, அவமதிக்கிறதெல்லாம் பத்தி கவலைப்படாத பல பேர் வந்து சொன்னாங்கன்னா, அடுத்த இன்னைக்கு நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்த விடாது என்கின்ற கூடாது என்கின்ற மனநிலைமையில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ராத்திரி 12 மணிக்கெல்லாம் இப்ப சுப்ரீம் கோர்ட் கூடக்கூடிய நிலைமை இருக்கிறது. இல்ல, அங்கதான் நான் குறுக்கிட விரும்புறேன். பல வழக்குகள்ல நம்ம பார்த்திருக்கோம் வரலாறுல, தேவை கருதி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி வீட்டுக்கே சென்று இந்த வழக்கை அவசர வழக்காக எடுக்கணும்னு நம்மளுடைய சொலிசிட்டர் ஜெனரல்ஸ், அட்வொகேட் ஜெனரல்ஸ், மத்திய தலைமை அரசு வழக்கறிஞர்கள் வலியுறுத்தி அதில் தீர்ப்பை பெற்ற வரலாறுகள்லாம் பார்த்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய அப்படி ஒரு அவசர நடவடிக்கையை ஏன் மத்திய அரசு எடுக்கக்கூடாது? நான் ஆர்டினன்ஸ்குள்ளேயோ மற்ற எதுக்குள்ளேயுமே போகல. அந்த வழக்கின் தீர்ப்பையாவது குறைந்தபட்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படிங்கிற பிரஷரை இந்த கடந்த சில நாட்களில் மத்திய அரசு என்னவாக தந்திருக்கிறது? இல்லை, அதாவது பல்வேறு விஷயங்கள் வந்து பொது தளத்திலே பேச முடிந்த விஷயங்களாக சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காது. தமிழ்நாட்டினுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை, இல கணேசன் போன்றவர்கள் எல்லாம் அங்கே வந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஏராளமான பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் வந்து அரசாங்கம் தானாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் இல்லை, அரசும் உணராமல் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்றைய தீர்ப்பு வராத வகையில் நானும் வந்து பல மிகப்பெரிய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்ஸ் எல்லாம் இங்கே வருவதற்கு முன்னால் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ். அவர்களெல்லாம் சொன்ன விஷயம், இதற்கு தீர்ப்பு வராத வரை நம்ம ஆர்டினன்ஸ் போடுவது என்பது சட்டத்திற்கு புறம்பானது, சுப்ரீம் கோர்ட்டை அவமதிப்பதாக அது நடக்காது. அதுக்கு ஆர்டினன்ஸ் என்பது ஜட்ஜ்மெண்ட் வந்தவொடனே போடுவதுதான் சரியாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் நல்ல முறையில் வரும் என்று எதிர்பார்ப்போம். இதுதான் இன்றைக்கு மக்கள் இருக்கக்கூடிய, அதாவது லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாகும். எனவே ஒரு பக்கத்தில் வந்து அரசாங்கம் முயற்சி செய்கிறது, இன்னொரு பக்கம் தீர்ப்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஜனவரி 7 அன்னைக்கு நீங்க கொடுத்த நோட்டிபிகேஷன்ல, ஜனவரி 7 அன்னைக்கு நீங்க கொடுத்த நோட்டிபிகேஷன்ல காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள்ல இருந்து புல்ல ரிமூவ் பண்றதுக்கு மத்திய அரசுக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, AWBயோட அப்ரூவல் இல்லாம. ஆனா அந்த காட்சிப்படுத்தக்கூடிய பொருள் விலங்குல இருந்து நீங்க புல்ல நீக்காம சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் மட்டும் நீங்க இந்த சட்டத்துக்கு கீழே நீங்க பண்ணீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப சென்சிட்டிவா அதை ஹேண்டில் பண்ணாம ரொம்ப அசால்ட்டா அந்த இடத்துல மத்திய அரசு ஹேண்டில் பண்ணாதான் நான் கன்சிடர் பண்றேன். அட் தி சேம் டைம் அந்த டைம்ல இந்த ஆக்ஷன் எடுக்காம ஆர்டினன்ஸோ அவசர சட்டமோ அந்த இடத்துல பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கும். 2016 நடந்திருக்கும், 17 நடந்திருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ரிசல்ட் வரல, அதனால மத்திய அரசு சைட்ல இருந்து எந்த ஒரு நடவடிக்கை எங்களால எடுக்க முடியல அப்படின்ற ஒரு பதில மட்டுமே உங்க சைட்ல இருந்து நாங்க கேட்க முடியுதுன்றது ரொம்ப வருத்தமான விஷயமா நான் பதிவு பண்ண விரும்புறேன். சேகர் பதில் சொல்லிட்டோம். திரிசேகர் பதில் சொல்லுங்க. இல்ல, நாகேந்திரனுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் நாகேந்திரனுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப இந்த கெசட் நோட்டிபிகேஷனுக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட்டினுடைய வாதங்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், எப்ப வந்து ஒரு மத்திய அரசு 2011ஆம் வருஷம் ஜூலை மாதத்துல காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள், காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலிலிருந்து ஆக்சுவலா காளையை எடுத்ததுதான் இப்ப பிரச்சனை. காளையை எடுத்து அது படுத்தக்கூடாது, அதனால அதுதான் இப்ப பிரச்சனை. அதனாலதான் ஜல்லிக்கட்டு வரல. அதை விலக்கி அதை தடை பண்ணி உள்ளர சேர்க்கணும். அப்ப அதற்கு முன்னால பீட்டாவையும் ஏஐடபிள்யூபியையும் கன்சல்ட் பண்ணி தான் மத்திய அரசு இந்த ஆர்டினன்ஸ், இந்த கெசட் நோட்டிபிகேஷனை கொண்டு வந்ததாக எழுதியிருக்காங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கப்பட்ட வாதம் இதை தடை பண்ண வேண்டும், அந்த அதுல இருந்து எக்ஸம்ஷனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஆர்வலர்கள் எல்லாம் போய் கேஸ் போட்ட உடனே சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம், எப்படி இந்த கெசட் நோட்டிபிகேஷன் அவங்க 2 பேருடைய ஒப்புதலோட நீங்க போட்டீங்களோ அவங்க 2 பேருடைய ஒப்புதலோட தான் இதை நீக்கவும் முடியும் என்று சொன்னதுனால, நீக்குவதற்காக அந்த இருவருமே ஒத்துழைக்காத காரணத்தினாலே, எதிர்ப்பு உணர்வோடு இருந்த காரணத்தினாலே அரசாங்கம் அதை அப்படியே வச்சுக்கிட்டு புல்ல மட்டும், காளையை மட்டும் வெளியே எடுத்து எங்களை காப்பாற்றி, காளை மட்டும் வெளியே எடுத்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கும் காட்டு வயசுக்கு வச்சுக்கோம்னு புத்திசாலித்தனமாக மிகுந்த ராஜதந்திரத்தோடு போடப்பட்ட நோட்டிபிகேஷன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்பவும் ஒரே ஒரு நிமிஷம்,
திரும்பவும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க இது நடக்கும் அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் அமைப்பு, உங்களுக்குன்னு அரசு வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா இதற்கு பீட்டா அமைப்பும் ஏடபிள்யூபிஐ அமைப்பும் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி மத்திய அரசுக்கு எழவே இல்லையான்றத என்னோட கேள்வி. நியாயமான கேள்வியா இல்லையா? நீங்க இதை கிளாரிஃபை மட்டும் பண்ணுங்க. சேகர் நாகேந்திர பிரபு கேக்குற ரொம்ப அடிப்படையான கேள்வி, என்னோட கேள்வி நான் முன் வச்சறேன், நீங்க பதில சேர்த்தே சொல்லலாம்னு நினைக்கிறேன். காவிரி விவகாரத்துல இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு மத்திய அரசாக நியூட்ரல் ஸ்டாண்ட்ல நாங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நியாயத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது, அதுக்குள்ள விவாதங்கள் இருந்தாலும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்பது ஒரு மாநிலத்தின் உணர்வுபூர்வமான விஷயம். அந்த மாநிலத்தின் அரசு தொடங்கி சாமானிய மக்கள் வரை அதற்கு ஆதரவாக நிற்கிறார்கள். மற்றொரு புறத்தில் தன்னார்வ அமைப்புகள் தான் இருக்கு. அந்த அமைப்புகளுக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் அதனுடைய வரலாறுல வந்திருக்கு. அந்த அமைப்பு குறித்து பல்வேறு சர்ச்சைகள்லாம் இருக்கும்போது இதுலயும் நாங்க நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருப்போம், பீட்டாவையும் கேட்போம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கேட்போம், தமிழ்நாடு மக்களையும் கேட்போம்னு சொல்ல வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு இருக்கா? இல்ல, அதாவது தியாகச்செம்மல் தெரிந்து பேசுகிறாரா தெரியாம பேசுகிறாரா தெரியல. சுப்ரீம் கோர்ட்டு திட்டவட்டமாக இந்த கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்த போது அதை தடை செய்ததற்கு மிக முக்கியமான காரணமாக சொன்னதே, எப்ப வந்து நீங்க அந்த முதல் நோட்டிபிகேஷன்ல வந்து காட்சிப்படுத்த கூடாத விலங்குகளிலிருந்து வெளியே அதை எடுத்தது பீட்டாவி ஏஐடிபியுடைய கன்சல்ட் பண்ணி எடுத்தீங்க, சேர்த்தாலும் அதை கன்சல்ட் பண்ணி தான் சேர்க்கணும்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் முதல் கண்டிஷன். அந்த கண்டிஷன்ங்கிறப்ப நாம வந்து இந்த 2016ஆம் ஆண்டு போட்ட நோட்டிபிகேஷன்ல கெசட் நோட்டிபிகேஷன் அவங்களை கன்சல்ட் பண்ணல. ஏன்னா அவங்களை கன்சல்ட் பண்ணுவதற்காக நாம லாபியிங் பண்ணி, அது பத்திரிகை எல்லாத்திலுமே வந்துச்சு, லாபியிங் பண்ணுவது அவர்கள் தயாராக இல்லை, அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்னா பீட்டா இஸ் டெஃபினெட்லி ஆன்டி, அவர் வெளிநாட்டுக்காரர்கள். ஏஐடபிள்யூல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே காங்கிரஸ் அரசால போடப்பட்டவர்கள். காங்கிரஸ் அரசால போடப்பட்டவர்கள் இருக்கிற பல பேர் இதற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி அட்டானமஸ் பாடி, அதை வந்து கலைக்க முடியாது. அதனுடைய 3 ஆண்டு காலம் முடிந்தவுடனே தான் செய்ய முடியும். இது எல்லாமே வெளிப்படை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் எப்படி எங்க மேல வந்து குற்றம் சாட்ட முடியும்? சரியான முறையில் அணுகி இருக்கும். அதனால தான் அமைப்பை கொண்டு வர முடிந்த மத்திய அரசால் பீட்டா மீது நடவடிக்கை எடுக்க முடியாதா? உங்க கட்டுப்பாட்டில் ஸ்ட்ராட்டஜி பாடியா இருந்தாலும் உங்க கட்டுப்பாட்டின் கீழ், ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியோட கட்டுப்பாட்டில் கீழ் வர்ற ஏடபிள்யூபிஐ மீது ஆதிக்கம் செலுத்த முடியாதா? இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மிக ஜனநாயக மூலமான பாதையில போனா கூட அவர்களை ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த மக்களின் உணர்வுகளை புரிய வைத்திருக்க முடியாதா? இது எல்லாமே நிச்சயமாக இதற்கான முயற்சி நடந்தது. நான் வெறுமை சொல்லல. அந்த நேரங்களிலே பல்வேறு ஊடகங்களிலே வந்த செய்தி அதெல்லாம் நடக்காத மாதிரி பேசுவது என்பது எனக்கு என்னவோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக ஏற்கனவே யூபிஏ அரசு செய்துவிட்டு போன இடியாப்ப சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக வலிமையாக உள்ளுணர்வோடு உளப்பூர்வமாக எடுப்பதற்கு முயற்சி செய்கிற அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். அதன் மீது சாட்டப்படுகின்ற இந்த மாதிரியான குற்றச்சாட்டு நேர்மையற்றது. அதே மாதிரி நீங்க இன்னொரு காவிரிக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. காவிரிக்கு சம்பந்தமாக தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று சொல்வதுமே நான் மறுபடியும் சொல்றேன் நேர்மையற்றது. ஏனென்றால் எவ்வளவு முயற்சிகள் செய்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளை வரிசையாக நான் இப்ப தீரன் வந்து ஜல்லிக்கட்டினுடைய சரித்திரத்தை கலாச்சாரத்தை ரொம்ப நேரமா சொன்ன மாதிரி எனக்கு டைம் கொடுங்க, நான் வரிசையா சொல்றேன். என்னென்ன தேதியில் எங்களுடைய அமைச்சர்கள் பேசினார்கள், என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தோம், சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைத்த வாதங்கள், அந்த வாதங்கள் எல்லாம் பத்திரிகைகள் எப்படி வந்துச்சு, அதற்கு சுப்ரீம் கோர்ட் விளக்கங்கள் என்ன இல்ல. ஆகவே இந்த அரசினுடைய நேர்மையை சந்தேகிக்க வேண்டாம். இந்த தமிழர்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்கிறது. தம்பி மலைச்சாமி சொன்னது ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. தம்பி மலைச்சாமி தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல. பேச்சுவாக்குல தமிழிசை அவர்கள் எதற்காக இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு பேசினதாக சொன்னார். தமிழிசை வந்து உயிரை கொடுத்து உளப்பூர்வமாக தான் கொடுக்கிற எல்லா பேட்டியிலையும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு.
பொன் ராதாகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கார். பேசுவதோடு மட்டுமல்ல, டெல்லியில் அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படையா தெரியுது. இன்றைக்கு கூட அங்க 5ஆம் தேதியில உண்ணாவிரதம் இருந்த அந்த இளைஞர்களை எல்லாம் நீங்க இந்த குளிருக்காக உங்களுடைய உண்ணாவிரதத்தை உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, நான் முயற்சி எடுத்துக்கிறேன். அது இந்த தருணத்தில் சுப்ரீம் கோர்ட்டின் கையில் இருக்கிறது. ஆகவே எங்கள் கடமைகளை பரிபூர்ணமாக செய்திருக்கிறோம், உணர்வு பூர்வமாக இருக்கிறோம். ஆகவே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, உங்களுடைய இறுதி கருத்தாக இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கூடுதல் அழுத்தத்தை மத்திய அரசின் மீதோ இல்ல நாளை உச்சநீதிமன்றத்தில் ஒரு இறுதிவாதம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள அவங்க போறாங்கன்னா கூட அன்றைக்கு பிரதிபலிக்கக்கூடிய கருத்துக்களாக தமிழகத்திலிருந்து என்ன எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதி கருத்து. இதாவது இப்ப பீட்டாவுக்கு கொடுக்கிற மத்திய அரசு கொடுக்கிற ஒரு மரியாதையை கூட தமிழர்களுக்கு அடுத்து கொடுக்கலையோன்னு எனக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா பீட்டாங்கிற அமைப்போட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கருணை கொலை என்பது மிருகங்களுக்கு கிடைத்த ஒரு வரம்னு சொன்ன ஒரு அமைப்பை கொண்டு வந்து அவர்கள் கருத்தை கேட்டு அவங்க பேன் பண்ணி அந்த மாதிரி அமைப்பு உள்ள வரவே விட்டுருக்க கூடாது நம்ம. பட் விட்டுட்டோம், அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கூட இவ்வளவு 22,000 இளைஞர்கள் நேற்று கூடியிருக்கிறார்கள், அவர்கள் குரலுக்கு ஒருவேளை தரப்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். அப்படி உறுதியாக நான் சொல்லலை. இது தரப்பட வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும்ங்கிறது இது எல்லாரும் சொல்ற விஷயம் தான். ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு இது நடக்கணும்னா கண்டிப்பா பர்ஃபார்மிங் அனிமல்லேருந்து புல்ல வெளில எடுக்கணும். பட் அது அடுத்த வருஷம் நடக்கும். அந்த அடுத்த வருஷம் நடக்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு 40,000 காலம் இறந்துரும். இன்னொரு 30,000 காலம் தான் இருக்கும். இன்னொரு 3 வருஷம் நடக்கலன்னா காலை என்ற ஒரு விஷயமே இழந்து விடுவோம்ங்கிறேன். ஸோ இது நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாங்கிற விஷயம் கிடையாது. உடனடியாக இதை செயல்படுத்தப்பட வேண்டும். அப்படிங்கிறது எதுக்காகனா விவசாயிகளுக்காக, நமக்காக இல்லை, இந்த மாடுகளுக்காக. உண்மையிலேயே விலங்குநல ஆர்வலராக இருந்தால் ஜல்லிக்கட்டை ஆதரித்து தான் ஆக வேண்டும். அந்த கால்நடைகளோட ஏன்னா இந்த ஒரு வருஷம் தள்ளி போக சுத்தமாக அந்த நாட்டு மாடு இனம் அழிந்து விடும் அப்படிங்கிறது என் கருத்து. உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். திரு மலைச்சாமி, உங்களுடைய இறுதி கருத்து. இதை நான் சொன்ன ஒரு கோச்சுக்க கூடாது. எனக்கு சொன்னாங்க, அதாவது நாங்கள் அரசியலை உற்று நோக்குகின்ற மாணவர்கள் சாதாரணமாக எதோ பேசணும்ன்ற நாங்கள் பேசல, உணர்வுபூர்வமாக ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிக்கிறதுக்கு மன்னிச்சுக்கிறோம். நான் ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா போன வருஷம் மோடி தலைமையிலான அரசு பொங்கல் அமையும் சொன்னப்போ தெருவு நாங்கள் நின்று சுவரொட்டியை ஒட்டி நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். ஆனா திடீர்னு தடை விதிச்சப்போ உங்க மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கோம். இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய காலைகள் இழந்துகிட்டு இருக்கோம். நாங்க வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, தண்ணி பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு டிராக்டரை கொண்டு வந்து நீங்க உழுதுகிட்டு இருக்கீங்க. டிராக்டருக்கு இந்த பசுமை பிரச்சனை நீங்க பேசுனீங்களே, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஜல்லிக்கட்டு நடத்தணும், எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு, என்னுடைய பாரம்பரிய விளையாட்டு. அதுக்கு தடையா எதா இருந்தாலும் நாங்க உடைப்போம். அதை பத்தி நாங்க துளியலும் பயம் இல்லை. புரட்சியாளர் சேக்குவேரா சொல்வது போல என் மரணம் கூட எதிரிக்கு பயத்தை உண்டாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே தான் நாங்களும் சொல்றோம். இந்திய தமிழ் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டை பத்தி தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கு முறையா சொல்லிக் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா ஜல்லிக்கட்டை பத்தியோ இல்ல தமிழர்கள் பண்பாடை பத்தியோ இங்க யாரும் பேச முடியல. காரணம் என்ன, பீட்டா கருணை அடிப்படையில விலங்குகளை கொள்றோம்னு சொல்றாங்களே, இவங்க எப்படி இந்த பீட்டா அரசை நீங்க பீட்டா நிறுவனத்தை நீங்க மத்தியில பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க எப்படி நீங்க இங்க கேஸ் போட்டு விட்டு நம்ம மக்களை ஒடுக்குமுறை பண்றாங்களே? இது ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை, ஒரு பாரம்பரியமிக்க பண்பாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் எப்படி நீங்க மக்களுக்கு சாத்தியமானதை செய்ய முடியும்? எங்களோட அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறது. நான் சாதாரணமா நான் ஏதோ பேசணும் வரல. இல்லைங்க, ஒரே நீதிமன்றமே கூட இரட்டை அளவுகோல் இருக்கிறது ஏராளமான உதாரணம் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்காக விநாயகர் சதுர்த்தியை தடை பண்ணணும், அதனால பொது அமைதி கெடுது, ஊர்வலத்தை தடை பண்ணணும்னு சொல்லும் பொழுது இது ஒரு பண்பாட்டு பாரம்பரிய வழக்கம், அதை தடை செய்ய முடியாதுன்னு உடனடியாக தீர்ப்பு கொடுக்குது நீதிமன்றம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இது இவ்வளோ வருஷமாக இழுத்துக்கிட்டு கிடக்கிற வழக்கு. இது இந்த ஜல்லிக்கட்டு ஏன் விசாரித்து உடனடியாக இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது இந்த பீட்டா அமைப்பு என்பது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தை அழிக்க வேண்டும், பாரம்பரிய காளைகளை அழித்து ஒழிக்க வேண்டும். நாம் எல்லாத்துக்குமே பழைய மாதிரி PL 480 மாதிரி அமெரிக்காவே சார்ந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பீட்டா அமைப்பானது இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்க இன்றைக்கு அந்த பீட்டா அமைப்பை மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கிற இல கணேசன் MP அவர்கள் அதை தடை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அந்த கருத்தை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஏன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி அமைப்புகள்
அன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் வந்து நிதி கொடுத்து அவங்க வழக்காடுறாங்க. ஆனால் ஏழை விவசாயிகளால் கொண்டு போயிட்டு அந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து இதெல்லாம் தொடுக்க முடியாது. ஆனாலும் கூட மத்திய அரசாங்கத்துக்கு இது நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சார்பில் சரியான வாதங்களை ஆதாரங்களோடு எடுத்து வச்சிருக்கிறோம். நிச்சயமா இது வந்து ஸ்பெயின்ல காளைகளை துன்புறுத்துற மாதிரி இல்ல. இது வந்து ஏறு தழுவுதல் என்று சொன்னால் இது ஒரு பாரம்பரிய பண்பாட்டு விழா. அதனால வந்து இது வந்து இதுல வந்து பாதிப்பு என்பதே கிடையாது. இது பரிவுதான் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். அதற்கு தடையை நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு கூட எங்களுடைய நாங்க என்ன ஒரே ஒரு இல்ல ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ எங்களுக்கு மத்திய அரசாங்கத்து மேலே ஒரு சந்தேகம் வருது. இன்றைக்கு கூட எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கின்ற சின்னம்மா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த பொங்கல் விழாவை கூட பொதுப்பட்டியலிருந்து எடுக்கிறீங்களே, தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க. ஏன்னா வந்து ஒன்று இது நடக்கிறத பார்த்தா தமிழ் இடத்திற்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு எதிராக ஏதோ நடந்து கொண்டிருப்பது போல ஒரு தோற்றத்தை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்குது. அதனால உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எப்படி கர்நாடக அரசு மதிக்காம வந்து அவர்கள் வந்து இது பண்ணாங்களோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஏன் நடத்தக்கூடாதுன்னு இளைஞர்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பார்கள் அரசுகள் குரல் கொடுக்கணும், அரசுகள் குரல் கொடுக்கணும் நம்பலாம். அதுல மாநில அரசின் குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்கட்டும். நிச்சயமா தமிழக அரசு வந்து இதற்கு வந்து இன்னும் அழுத்தம் கொடுக்கணும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். மத்திய அரசு அதே மாதிரி வந்து கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ, அது பாசிட்டிவா வருதோ நெகட்டிவா வருதோ அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை இந்த ஒரு வாரத்திற்குள்ள நடத்தி ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா இந்த இவ்வளவு இளைஞர்கள் கூடினதற்கும் தமிழக மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற விதமாக அமையும்ன்றதை கேட்டுக்கிறேன். ஜல்லிக்கட்டு இந்த வருடம் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்பது என்னோட கோரிக்கையா வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மக்கள் உணர்வு சார்ந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த உணர்வில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அது வேறுவேன விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி ஒரு விளையாட்டாக எதுவும் அமைந்துவிடக் கூடாது என்கிற அந்த ஒரு எச்சரிக்கையோடு இந்த வார்த்தை நிறைவு செய்யும். வார்த்தை கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு